ஹர மகாதேவா. முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். பல உயிர்களை வேட்டையாடு இருக்கிறாராம். ஒரு நாள் காட்டுப்போக்கு நடந்து போகிறப்போ ஒரு கரடி அவளது கண்ட தென்படுறாங்க. அம்பெடுத்து எறிகிறாராம். ஜஸ்ட் மிஸ் ஆகிடுதான். அவர் அந்த ராஜா கிட்ட கரடி வந்து அவுத்து போட்டு நின்றுச்சான். ஊம்புடான்னு சொல்லிச்சான். அப்போது அந்த ராஜாவுக்கு கோபம் கல்லெல்லாம் எரியுது அவன் மனசுக்குள்ள. அப்போது மறுநாள் அவரை கொண்டுலான்ட்டு வருதான். காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் டிஃபன் கட்டிட்டு போயிடுறாராம். அப்போ அந்த காட்டு பக்கம் அந்த கரடி கக்கா போடுறதுக்காக வந்துடுச்சான். அப்போது அவர் அம்பெடுத்து எறிகிறாரு. ஜஸ்ட்டு மிஸ். அதே மாதிரி என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. தகன்னு ஓடி வந்து வணக்கம் அழுத்து போட்டு நின்றுதான். ராஜாவும் ஊம்பிடான்னு சொல்லிடுச்சான். அவரும் வேலை வழி இல்லாமல் ஊம்பிடுறாங்க. அப்போது அதுக்கு அடுத்த நாள் இந்த கரடியை பாசத்தால் தான் கொல்ல முடியும், கோபத்தாலெல்லாம் கொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்களுடைய மனைவியை அமைச்சாராம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு கரடி குட்டியோட வீட்டுக்கு திரும்புகிறாங்க. உங்ககிட்ட வெப்பன்ஸு கொடுத்து அதை கொல்ல சொன்னா இல்லைன்னா கரடியை சாட்டடிக்க சொன்னான்னு சொல்லிடுவேன். அப்போது இன்னும் உங்களுக்கு புரியலையா? புலிக்கு 9 அடின்னா கரடிக்கு 1 அடி. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹர ஹர மகாதேவா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.